மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது வருஷமா இன்னைக்கு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கார். இதன் மூலமா 8 வருஷங்கள் தொடர்ச்சியா பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கார். ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது வித்தியாசமான புடவைகளை உடுத்திட்டு வர்றது அவரோட ஸ்டைல். அதனாலேயே ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நிர்மலா சீதாராமன் எந்த வகை சேலையை உடுத்திட்டு வரான்னு தெரிஞ்சுக்க ஒரு பெரும் கூட்டமே ஆர்வமா இருக்கும். 2019ஆம் வருஷம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வந்தப்போ தங்க பார்டர்களை கொண்ட இளஞ்சிவப்பு மங்களகிரி பட்டுப்புடவையை நிர்மலா சீதாராமன் உடுத்தியிருந்தார். 2020ல பட்டுப்புடவை அணிஞ்சிருந்தார். இதே போல 2021ஆம் வருஷம் போச்சாம்பள்ளி பட்டுப்புடவை, 2022ஆம் வருஷம் ஒடிசாவின் பொம்காய் சேலை ஆகியவற்றை அவர் உடுத்திட்டு வந்திருந்தார். 2023ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கர்நாடகாவோட தார்வாட் பகுதியை சேர்ந்த கசூதி எம்ப்ராய்டரி வகை புடவையை அவர் அணிஞ்சிருந்தார். 2024ஆம் வருஷம் மேற்கு வங்காளத்தில் பிரபலமான கைவினைப் பொருளான காந்தா எம்ப்ராய்டரியோட கூடிய நீல நிற டசார் பட்டுப்புடவை அவர் அணிஞ்சிருந்தார். இந்த நிலையில நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இன்னைக்கு வந்திருந்த நிர்மலா சீதாராமன் பீகார்ல வடிவமைக்கப்பட்ட மதுபானி வகையிலான வெள்ளை நிற கைத்தறி புடவையை அணிஞ்சிருந்தார். அதோட பார்டர் தங்க நிறத்துல இருந்துச்சு. அதுல மீனை கருப்பொருளா கொண்டு எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. மதுபானி கலைக்கு மரியாதை செலுத்தும் வகையில இந்த சேலை நிர்மலா சீதாராமன் உடுத்தியிருந்தார். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் உடுத்திட்டு வந்த சேலையை வடிவமைச்சவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த துலாரி தேவி. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டுல பத்மஸ்ரீ விருது பெற்றவர். மிதிலான்ற கலையை காப்பதற்காக அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்ச துலாரி தேவி தான் கைகளால் வரைஞ்சு வடிவமைத்த மதுபானி வேலைப்பாடுகள் நிறைஞ்சு அந்த சேலையை கொடுத்திருக்கார். மதுபானி கலை பீகார் மாநிலத்தை சேர்ந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் சேலை அணிவதை வழக்கமாக கொண்ட நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டு பீகாரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த சேலையை அணிஞ்சிருக்கார். அடுத்த வருஷம் பட்ஜெட்டுக்கு அவர் என்ன புடவையை கட்டிட்டு வருவார்னு பார்ப்போம்.